அத்தனை மொழியிலும் வார்த்தை மொத்தமாய் கோர்த்துதான் காதல். ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் டுட்டோரியல் வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வரும். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னொரு சேனலோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணி பார்த்து அந்த சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதோடைய இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாமே எடிட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜியோட பேக்ரவுண்டை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு இமேஜோட பேக்ரவுண்டை எரேஸ் பண்ணுறது எப்படி நான் சொல்லியிருப்பேன். பிஎன்ஜியை கன்வெர்ட் பண்ணுறது எப்படின்னு. வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் கிளிக்கில் வந்து இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிட்டு ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த கேமரா ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன் எனேபிள் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எல்லாமே ஃபுல்லாக எடிட் பண்ணி தந்திருப்பேன். ஜஸ்ட் நீங்கள் ஒரு சில விஷயம் மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் வந்துருங்க. ஸ்டார்டிங்கில் வந்தீங்க, இதில் வந்து லிரிக் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த லிரிக்கில் இருக்கிற ஃபாண்ட் வந்து ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னா இதில் நான் ஒரு வேறு ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் எல்லாமே அதை டவுன்லோட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இதில் டெக்ஸ்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எடிட் டெக்ஸ்ட்டில் வந்து போய்க்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்டில் போனீங்கன்னா அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா 3 லைன் இருக்கும். அந்த 3 லைனை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சிருக்க எல்லா ஃபாண்ட்டுமே இதில் வந்து ஷோ ஆகும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வந்து நீங்கள் எடிட் பண்ணமோ அந்த ஃபாண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபாண்ட்டும் இருக்கும். மொத்தம் இதில் 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த 2 ஃபாண்ட்டும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னா. இந்த மாதிரி அப்படியே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா எல்லா லிரிக்கும் இருக்கும். எல்லா லிரிக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரீசெட் ஃபுல்லாமே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ப்ரீசெட் வந்து இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகே, இப்போ வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பிஎன்ஜி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்க்கோங்க. இதில் ஸ்டார் ஐக்கான் இருக்கும் ரைட் சைடு. அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான ஒரிஜினல் பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நான் ஆட் பண்ணி ப்ரீசெட்டில் ஆட் பண்ணிக்கிற பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸ் பண்ணி தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரிஜினல் இருக்காது. ஒரிஜினல் பிஎன்ஜிஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணுறதா நீங்கள் வேறு பிஎன்ஜி டேரெக்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நெக்ஸ்ட் அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அடுத்த பிஎன்ஜி இருக்கும். அதையும் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்ல போயிட்டு ஓகே, நான் இன்னும் சில பிஎன்ஜிஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிஎன்ஜி எல்லாம் நான் ரீப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. இதில் யூஸ் பண்ணிக்கிற எல்லா பிஎன்ஜியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் ஹெச்டி குவாலிட்டியில் வந்து தந்திருக்கேன். நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் நான் இந்த ப்ரீசெட்டில் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அதனால் நீங்கள் இதை ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக. சப்போஸ் நீங்கள் வேறு இமேஜ் வச்சு எடிட் பண்ணதுன்னா டேரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒன் பை ஒன்னா ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். நீங்களும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ எல்லாமே எடிட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பார்த்தாலும் ஷேர் ஐக்கான் கொடுத்து நீங்கள் இந்த வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன் 1080p வச்சுருங்க. கோடிக் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் ரேட் 30 fps வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும்.
ஓகே, நான் இந்த வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெட்வொர்க் ஆன் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஃபோட்டோ ரூம்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, அதை ஓப்பன் பண்ணால் அதோட இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எந்த இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் அரேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜ் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் எக்ஸாம்பிளுக்காக ஏதாச்சும் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஜஸ்ட் ஒரே கிளிக்கில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிடுச்சு. இந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு கீழே ட்ரான்ஸ்பரண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டு அதில் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை நான் எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். இதில் சேவ் டு கேலரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை செலக்ட் பண்ணிங்கனாவே இந்த இமேஜ் சேவ் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.